ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். இன்றைக்கி 1 கிலோ மட்டன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு சூப் அதிகம் ஆகிடும். அதனால கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 6 விசிலுக்கு வைக்கலாம். நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துடும். 6 விசில் பாருங்கள், 6 விசில் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 4-5 லவங்கம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறது 2, 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மெழுகு பவுடர் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இப்போ சூப்போடு இருக்கிற மட்டன் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு தண்ணியெல்லாம் சேர்க்கல, இந்த சூப்போடு அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போது மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுண்டுட்டோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுண்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நான் இன்னும் 1 நிமிஷம் போல் இது வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு இப்படி சாப்பிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு, கீரை குழம்பு செஞ்சால் சைட் டிஷ்ஷாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.